அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைய சேட்டைகள் காவல் நிலையமா இல்ல கசாப்பு கடையா? தகர்த்தி எறிவோம். அழகிரி ஆவேசம். களியக்காவளை அருகே ரயில்வே ஊழியர் வீட்டில் நகை பணம் திருட்டு. என்ன போட்டிருக்கு? வார்த்தை மறாம கரெக்டா வச்சிருக்கணும். சகாய பால்சன் ஐயே கொட்டாரத்தை சேர்ந்தவர் எனக்கு தெரிஞ்சவர். கன்னியாகுமரி அருகே பெண் வருவாய் ஆய்வாளருக்கு மிரட்டல். அதிமுக பிரமுகர் கைது. குளச்சலில் முதலாக பெண் ஏஎஸ்பி பதவியேற்பு. வீதிகளில் சுற்றி திரிந்த தமிழ் நடிகை. மீட் பண்ணு போட்டிருக்கு. நம்மளுக்கு பைத்தியமா பிடிச்சிருந்து இங்க போட்டிருக்கல. ஆமா, நடிகை மீட் பண்ணுங்க. எதுக்கு? ஆமா, அது ஏதாவது பிரச்சனை இருக்கும். பிடிவாரன் பிறப்பித்த நிலையில் தலைமறைவானார். ஓஹோ. குமரி கலெக்டர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவர் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை முயற்சி. கந்து வெட்டி கொடுமையால் விபரீத முடிவு. சவுதி அரேபியாவில் ஒரே நாள்ல 8 பேருக்கு மரண தண்டனையும். ஐயோ. குமரியில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை. சிறுவனுக்கா? போதவர் போக்சோ சட்டத்தில் கைது. நாசமா போனானே. ஆர்லேமொழியில் கல்லூரி மாணவி தூக்கு போட்டு தற்கொலை. செல்போன் வாங்கி தராததால் விபரீதம். இதெல்லாம் என்னத்தை சொல்லுங்கன்னே தெரியல. பிள்ளைகள்லாம் இப்ப வளருது ஒரு திணுசாதான் வளருது. என் உயிருக்கு ஆபத்து. மூலிகை பெட்ரோல் ராமர் பேட்டி. ஹைகோர்ட் வக்கீலை கொலை செய்த கூலிப்படைக்கு 1 கோடி. சதி திட்டம் தீட்டிய முக்கிய புள்ளி யார்? புதுக்கோட்டையில் துணிகரம். பைனான்சியர் வீட்டில் 150 பவுன் கொள்ளை. தீகார் சிறை கைதி நாகர்கோவில் கோர்ட்டில் ஆஜர். நடிகைகளிடம் வயது குறித்து பேசாதீர்கள். மாளவிகா மோகனம் காட்டம். சும்மா போட்டு பிள்ளைகள்ட்ட போய் வயசு என்ன என்ன பண்ண போறீங்க? இந்த ஹீரோயினுக்கு இந்த விளம்பரத்துக்கு இந்த பேப்பருக்காரங்க ரொம்ப மூளையை கசக்குறாங்க. அது மாளவிகா மோகனம் காட்டம். அதாவது கோபம், அதான் அதுக்கு அர்த்தம். காட்டம். அதையும் அது வித்தியாசமாலாம் போடுறாங்க. என்ன பாருங்க, இடத்துல திருமணத்தால் பாதிக்கப்பட்டேனோ அங்க ஒருத்தி இடத்துல இது பார்வதி நம்பியாரா? பார்வதி நாயர். அடுத்த ஒரு ரசிகர்களும் ஆதங்கப்பட்ட தமன்னா. எது தமன்னா? அது ஆதங்கம்ல. நமக்கெல்லாம் ஆதங்கம் மூஞ்சில இருக்கும், அங்க முதுகுல இருக்கு. கால்நடைகளுக்கு தீவனமாகும் முருங்கைக்காய் கிலோ 3 ரூபாய்க்கு இருப்பதால் விவசாயிகள் வேதனை. ஏமா, முருங்கைக்காயில் எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு தெரியுமாமா? பத்தனந்திட்டா அருகே மகனை இன்ஜினியரிங் கல்லூரி சேர்க்க பணம் இல்லாததால் தந்தை தற்கொலை. விசைப்படகு மீனவர்கள் வலையில் அதிக அளவில் சிக்கிய கணவாய் மீன்கள். வியாபாரிகள் போட்டி ஏலம் எடுத்தனர். ஆனா எனக்குன்னு ஒரு ராசி இருக்கு. நான் போற அன்னைக்கெல்லாம் விளங்காது, வேலை அதிகமா தான் இருக்கும். குமரியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 1.55 கோடி மோசடி. போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் வாலிபர் புகார் மனு. வேலை கிடைக்கிறதுக்கு 1.5 கோடி செலவு பண்ணிருக்காங்க. அதை வச்சு அருமையான பிசினஸ், பெரிய பிசினஸ் எல்லாம் ஆரம்பிக்கலாம். 1.5 லட்சம் இருந்தாலே ஏதாவது பிசினஸ் ஆரம்பிச்சிடும். 1.5 கோடியை வச்சுட்டு கொடுத்து என்னத்தை சொல்லி, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கி உக்ரைன் போருக்கு இந்தியா நிதியுதவி செய்வதை எங்களால் ஏற்க முடியாது. வெள்ளை மாளிகை அதிகாரி தாக்கு. அதாவது நம்ம போருக்கு நம்ம டொனேட் பண்ணல, என்ன வாங்கி கொடுக்குறோம். இதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்க. நீங்க தான் எனக்கு ஒரு பொருள் தருவீங்க, உங்களுக்கு அவனுக்கும் பிரச்சனை இருக்குன்னா நான் என்ன செய்ய முடியும்? அதானே உங்களுடைய பிரச்சனை உங்களை பாத்துங்க. ஆமா, நமக்கு வேணும். ஆமா, அவ்வளவுதான். கர்நாடகாவில் இன்று பஸ் ஸ்ட்ரைக். ஆலப்புழா அருகே பாலம்படி. தற்காலிக இரும்பு தூண்கள் ஆற்றில் விழுந்து 2 பேர் பலி. மும்பை வந்த விமானத்தில் கரப்பான் பூச்சி. மன்னிப்பு கேட்ட ஏர் இந்தியா. சீட்டு 1 காலியா இருந்திருக்கு. பார்த்தாரு, தூக்கி உட்கார வச்சாரு. டிக்கெட்டை போடு. கரப்பாம்பூச்சி. இது பக்கத்துல இருந்தா ஒரு சண்டை. நல்ல வேலை கரப்பாம்பூச்சி வந்திருக்கணும். எமர்ஜென்சி கேட்ட திறந்து வெளியே தள்ள வந்தானே. தள்ளிதான் 1 கோடி கிடைச்சிருக்காங்க. அதுக்கு 1 கோடி. அப்போ அதிகாலை நடைபயிற்சியின் போது மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா செயினை பறித்த மர்ம நபர்கள். ஊட்டில் ஆள் இல்லாததை நோட்டமிட்டு கைவரிசை. திருட வந்த வீட்டில் கம்பளி போர்த்தி தூங்கிய வாலிபர். ஆமா, இவனாவது ஒரே நாள் தூங்கினாங்க. ஒரு வீட்டுல நம்ம அன்னை படிக்கும்போது 3 நாளா சாப்பிட்டு பொங்கி சாப்பிட்டு அங்கேயே படுத்திருக்காங்க. ஒருவேளை அவனுக்கு அப்ப திருட போயிருக்க மாட்டான். அவன் ஆள் இல்லாத இடத்துல ஒரு நாள் தங்கி அப்படி படுத்திருக்கான். அங்க சாப்பாடுலாம் நல்லா அழகா சமைக்கிறது எல்லாமே இருந்திருக்கு. அப்படியே செட்டில் ஆயிட்டான். மயிலாடியில் நூலகத்தை பேரூராட்சியிடம் ஒப்படைக்க வேண்டும். கலெக்டரிடம் தலைவர் உறுப்பினர்கள் மனு. தக்கலை அருகே பைக் கவிழ்ந்து நிதி நிறுவன ஊழியர் பலி. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மீதான வரியை மேலும் உயர்த்துவேன், ட்ரம்ப் அறிவிப்பு. அவரு அதான் சொல்லிட்டாரு. பக்கத்து வீட்டு சண்டை, பக்கத்து ஊருக்கு சண்டை, இடத்துல பக்கத்து மாவட்டத்துக்கு சண்டை, இடத்துல பக்கத்து மாநிலத்துக்கு சண்டை, இடத்துல பக்கத்து நாட்டுடன் சண்டை. அது வெறும் காத்தடிச்ச பலூன் தான் இந்த உலகம். அது தெரிய மாட்டேங்கு. உள்ள இழுத்த காத்து வெளியே விட்டாதான் உயிர். அதுக்கு போய் இவ்வளவு சண்டை. அருமனை அரசு மருத்துவமனையில் தெரு நாய் தொல்லை. தயவு செய்து அருமனையில ஒரு கால்நடை மருத்துவமனை ஆரம்பிங்க. ஏன்னா அதுகளுக்கு நோயின்னா அதுகளுக்கு போறதுக்கு வழி இல்லை. அதனால மக்கள் போற இடத்துக்கு அதுகளும் போகுது. ஓ, நீங்க அப்படி வரீங்களா? எனக்கு இப்பதான் புரிஞ்சு. ஏன்னா மனுஷங்க பாவம், உடம்பு சரியில்லாம போறாங்க ஆஸ்பத்திரிக்கு. அதுகளும் என்ன பண்ணுது, உடம்பு சரியில்லை அங்கேயே போகுது. அதுகளும் ஒரு தனியா கட்டி கொடுத்தா போகாது. கண்டிப்பா. ஐயா கவர்மெண்ட் அதிகாரிகளே, இதை கேட்டுடுங்க. இவருக்கு நாய் ஆஸ்பத்திரி கூட்டியே ஊசி போடுங்க.
மத்திய பிரதேசத்தில் மதம் மாற மறுத்த பெண் கழுத்தறுத்து கொலை. அந்த வெளி மாநில ஒரு இதுக்கு இதுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்கல்ல, ஓட்டு ஐடி கொடுத்துருந்தாங்கல்ல, ஏதோ எத்தனையோ பேர் கொடுத்துருந்தாங்க, ஞாபகம் இல்லை. வெளி மாநிலத்தவர் பீகார்காரங்களுக்கு அது தப்பு அப்படின்னு சீமான் கேட்டிருந்தாரு. இல்ல நான் என்ன சொல்றோம்னா, இப்போ நம்ம ஊர்ல இருந்து எத்தனையோ பேர் டெல்லியில போய் செட்டில் ஆயிட்டாங்க, பாம்பேல போய் செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு அங்க ரேஷன் கார்டு கொடுக்க கூடாது, அங்க ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்றது தப்பு தானே? அவனுக்கு தமிழ்நாட்டுல கிடையாதுல. இப்ப தமிழ்நாட்டுல அதான் சொல்றேன். இப்போ இங்க இருக்குன்னா ஓட்டு இருக்குன்னா அங்க இருக்காது. ஏன்னா அவனோட போட்டோ அவன் ஃபிங்கரும் வச்சாச்சுனாலே அவன் எந்த ஊர்ல ஓட்டு போடுறான், எந்த ஊர்ல இருக்கான் அப்படிங்கறது தெரிஞ்சுப்படும். அங்க கேன்சல் ஆகி தான் அங்க வரும். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுனுங்க. ரேஷன் கார்டு வச்சு தான் அந்த ஆதார் கார்டு அந்த இதில் ஐடி கொடுக்குறது. ரேஷன் கார்டில் அவன் லோக்கல், ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, பாம்பேல போய் எங்கள் அண்ணன் எடுத்திருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. இங்கே இருக்கு அங்கே இருக்கு இல்லை, அவர் இங்கே கிடையாது. அவரோட அட்ரஸ் வந்து அவர் சென்னை, அவர் தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது, பாம்பேக்காரர். அவர் வீட்டு அட்ரஸ் வந்து எல்லாமே பாம்பே. இப்போ இவங்களுக்குமே இந்த ரேஷன் கார்டு வாங்கியிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. இல்லாம நான் எதை தவறுன்னு சொல்லுவேன்னா, அங்கேயும் ஓட்டு இருந்து இங்கேயும் ஓட்டு போட்டா தவறு. ஆமா, இல்லை இங்கே குடியுரிமை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே அது பீகார்காரங்கன்னு போட மாட்டாங்கல்ல. குடியுரிமை இங்கே இருந்தால் அப்படி சொல்ல முடியாது. பீகார்லேருந்து இங்கே வந்தவன் பீகார்காரன் தான். அவன் என்னதான் இங்கே வந்து ரேஷன் கார்டு வாங்கினாலும் நம்ம அவனை தமிழ்நாட்டுக்காரன் சொல்ல மாட்டோம்ல. அதுதான் பிரச்சனை. அதாவது இப்போ அங்கே ஓட்டு இல்லாமல் இங்கே ஓட்டு உரிமை கொடுத்தாங்கன்னா தவறு இல்லை. அங்கேயும் இருந்து இங்கேயும் கொடுத்தா அது தவறு. ஏன்னா அங்கே எலெக்ஷன் அப்போ இங்கேருந்து அங்கே போய் ஓட்டு போட்டு வந்துடுவான், இங்கே எலெக்ஷன் அப்போ இங்கே ஓட்டு போடுவான். அது தவறு.